ஹலோ கைஸ், இது SBI PO ப்ரிலிம்ஸ்க்கான டே 2 ஸ்லாட் 1க்கான ஓவரால் ரிவ்யூ தான். ஸோ நம்ம ஓவனா பார்க்கலாம். ஹைடா, எப்படிடா இருந்துச்சு கொஸ்டின்? இங்கிலீஷும் அந்த குவான்ஸ் ஈஸியா தான் மேம் இருந்துச்சு. ரீசனிங் எனக்கு தப்பா அந்த மாதிரி இருக்கு மேம். ஒரு கொஸ்டின் உட்காந்து அப்படியே சொதப்பிட்டேன். ஓ, ஓகே ஓகே ஓகேடா. சரி, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓப்பன் ஆச்சாடா? எஸ் மேம், இங்கிலீஷ் ஓப்பன் ஆச்சு. எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேடா. என்னென்ன கேட்டிருந்தாங்கம்மா? ஆர்சி எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்துச்சு? ஆர்சி ஒன்று தான் மேம் கேட்டிருந்தாங்க. ஓகே, அது எத்தனை இருந்துச்சு? ஒரு 6 or 7 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகேடா. போடுற மாதிரி இருந்துச்சாம்மா? போடுற மாதிரி இருந்துச்சு மேம். ஆர்சி ஓகே தான். ஓகேதான். ஓகேடா. எதை பத்தி கேட்டிருந்தாங்கடா? ஏதோ சரி சரி, இயர்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. இயர்ஸ் வச்சு. ஓகேடா ஓகேடா. சரிடா, பரவாயில்ல. அடுத்து ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட்மா? ஃபில்லர்ஸ் எத்தனை எனக்கு டக்குன்னு நீங்க சடனா கேட்டிருந்தா ஓகே மேம். இப்ப எனக்கு பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே, ஆனா கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்தாங்க. அதான் ஈஸியா தான் மேம் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே தான். எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருந்தாங்களாமா? எரர் ஸ்பாட்டிங் ஃபர்ஸ்ட் அதான் மேம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 क्वेश्चंस நினைக்கிறேன் மேம். ஓகே. அடுத்து வேர்ட் ஸ்வாப் அந்த மாதிரி? வேர்ட் ஸ்வாப் லாஸ்ட்ல கேட்டிருந்தாங்க. ஒரு சரிடா. 3 or 4 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க லாஸ்ட்ல. ஓகேடா. எவ்வளவு அட்டெண்ட் பண்ணலாம்டா? அவரேஜா படிக்கிறவங்கன்னா இங்கிலீஷ்ல எவ்வளவு போடலாம்? மேம் அபௌட் 25 கொடுக்கலாம். நான் ஒரு 27 கொடுத்திருக்கேன். சூப்பரா சூப்பரா. சரிடா. இப்ப அடுத்து ஆப்டிவ் ஓபன் ஆச்சாடா? ஆப்டிவ் ஓபன் ஆச்சு மேம். அதுல ஒரு டிஏ கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஓகே, அத நான் போட்டுட்டேன். 2 டிஏ போட்டுட்டு 3 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பிளஸ் ஒரு அப்ளிகேஷன் சம் தான் மேம் போட்டேன். என்னால அவ்வளவுதான் போட முடிஞ்சுச்சு. ஓகேடா. 2 டிஏ என்ன கேட்டிருந்தாங்க? டிஏ போட்டுட்டேன் மேம். 2 டிஏ அப்புறம் 3 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒரு அப்ளிகேஷன் சம் போட்டேன். ஓகேடா. டிஐ வந்து எப்படிடா? என்னது? பை சார்ட்டா, டேபிளா, பாரா? டேபிள் ஒன்னு, அதுக்கப்புறம் பார். ஓகேடா. சரிடா. கேஸ் லெட்டரா? கேஸ் லெட்டர் ஒன்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் போட்டுட்டேன். ஆனா என்னால போட முடியல. பாதிதான் போட்டேன். அது டைம் முடிஞ்சிடுச்சு. ஓகேடா. அப்ளிகேஷன் ஏதாவது ஞாபகம் இருக்காமா எதுல இருந்து கேட்டிருந்தாங்கன்னு? அப்ளிகேஷன் சுத்தமா நான் தொடல மேம். நான் பேஸ மட்டும் ஒன்னு போட்டேன். சரிடா. சரி, ஓகேடா. ஓவரால் எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம்டா குவான்ஸ்ல? குவான்ஸ்ல ஒரு 15 above கொடுக்கலாம் மேம். 15 above. ஓகே, ஆவரேஜா 15 கொடுக்கலாம். ஆவரேஜா 15 கொடுக்கலாம். ஓகேடா. ரீசனிங்டா? இப்ப ரீசனிங்ல என்ன எத்தனை பசில்ஸ் கேட்டிருந்தாங்கம்மா? நம்ம ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் அந்த வேர்ட்ஸ் அந்த ஏக்கு முன்னாடி லெட்டர் அந்த மாதிரி அதுல கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும். அதுக்கப்புறம் 4 மார்க் क्वेश्चन ஒரு எல்லாமே ஃபுல்லா பசில் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேடா. சோ பசில் சீட்டிங்ல உங்களுக்கு என்னென்ன வந்திருந்துச்சுடா? லீனியரா, சர்க்குலரா? டெஸ்டினேஷன் ஒன்னு, அதுக்கப்புறம் ஓகே சர்க்குலர், அதுக்கப்புறம் இன்னொன்னு லீனியர் பசில், ஃபிளாட் ஃப்ளோர் அட்டெண்ட் பண்ணேன். நான் அத பார்க்கல. இது 2 தான் அட்டெண்ட் பண்ணேன். அந்த டெஸ்டினேஷன்ல எனக்கு ரொம்ப சொதப்பிடுச்சு மேம். அப்படியே டைம் போயிடுச்சு. சரி 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 சரிடா. ஓகேடா. பட் ஆவரேஜா எழுதுறவங்கன்னா ஆவரேஜா ஒரு 1 இயர் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்கன்னா எவ்வளவு கொடுக்கலாம்டா ரீசனிங்ல? ரீசனிங்ல எப்படியும் ஒரு 15 ஆவது கொடுத்திருந்திருக்கலாம் மேம். அவ்வளவு ஈஸியா தான் இருந்துச்சு. போட்டிருந்திருக்கலாம். நம்ம செலக்ஷன் क्वेश्चन தப்பா பண்ணதுனால கொஞ்சம் சொதப்பி. ஓகேடா ஓகேடா. நம்ம போட்டுடலாம்னு ஒரு நம்பிக்கையில பண்றோம். ஆனா அது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது எப்படி போட்டுலாம் உட்கார்ந்துட்டு மேம். புரியுது. ஒரு 56 57 பிளஸ் கொடுக்கலாமாடா ஓவராலா? கொடுக்கலாம் மேம். எங்க ஸ்லாட்டுக்கு ஆவரேஜா அவ்வளவு கொடுக்கலாம். ஓகேடா. சரிடா. ஓகேடா மனுஷா, ஆல் தி பெஸ்ட்டா. ஓகேடா. பாய்டா. தேங்க்ஸ்டா. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து அதான் நான் நிறைய பேர்கிட்ட நேற்று கேட்ட வரைக்கும் வந்து ஏதோ ஒன்று வந்து இந்த பசலில் சொதப்பிடுச்சுன்னா அந்த என்டையர் ரீசனிங் செஷனே ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ மித்தபடி வந்து ஓவராலாக ஒரு 57 ப்ளஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நேற்று லாஸ்ட் ஷிஃப்ட் 4th ஷிஃப்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஈவினிங் வந்து ஓவரால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொண்டு வரேன். அண்ட் நாளைக்கு உங்களுக்கு 10:30 பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் 200 கிராமர் ரூல்ஸோட கம்ப்ளீட் கம்பைலேஷன் வீடியோ ப்ரீமியர் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 10:30 இருக்கும். அண்ட் நம்மளோட எலீட் பாஸ் அவைலபிளாக இருக்குது. கேர்லாஜிக்ஸில் ஆல் இன் ஒன் பேங்கிங் கோர்ஸாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ